ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாருன்னா அவர் எடுத்துட்டாரு. எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளார எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்கள் டைரக்டாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இன்னும் அடுத்த பிப்ரவரியில் வந்து ஒரு 5 நாள் ட்ரைனிங் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு வந்து 25 பேர் தான். நாங்கள் வரும்போது உங்கள் எல்லாத்துலேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பித்து எல்லாரையும் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த 5 நாள் ட்ரைனிங் வந்து வரலாம். சரிங்களா? அதில் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எங்கெங்கெல்லாம் அந்த பி ஃபார்ம் இருக்கோ, அதாவது இத்தாலிய தேனி, இந்திய தேனியெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நேரடி விளக்கமும் நாங்கள் தரோம். யூனிவர்சிட்டிக்கு போவோம். அந்த யூனிவர்சிட்டியில் 1965ஆம் வருஷத்துலேருந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம தேனி வளர்ப்பு இது வந்து ஏபிஎரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து எல்லா தகவல்களும் ஒரே இடத்துல நம்ம பெறலாம். சரிங்களா? அங்கேயும் வந்து அந்த 5 நாள் ட்ரைனிங்கில் தான் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் வரும்போது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா பிப்ரவரியில் அது வரும்போது ரிஜிஸ்டர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, அடுத்து இப்போ வந்து என்னென்னா, இது வரைக்கும் நம்ம தேனீக்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த தேனீக்களின் இயல்புகள் அப்படின்னு என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இந்த வேலைக்கார தேனியோட பணி என்ன அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இப்போ வெளியே வர தேனீக்கள் வந்து வெளியே வந்து மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு போகுதுன்னா அதோட வயசு வந்து 3லிருந்து 6 வாரம் இருக்கிற வயசு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த பிறந்த ஒட்டி, சரிங்களா, அந்த கூண்டு பருவத்திலிருந்து தேனீக்கள் வெளியே வந்த ஒட்டி ஃபர்ஸ்ட் வந்து அறைகளை தூய்மை செய்தல், கூண்டின் வெப்பநிலையை பராமரித்தல். இது 2 தான் அங்கே பணி. வெளியே வந்த ஒட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, அது வெளியே வந்து அந்த கூண்டை வந்து அந்த அறையை வந்து சுத்தம் பண்ணும். சரிங்களா? அது இன்னொன்று வெப்பநிலையை பராமரிக்கும். எப்படி வெப்பநிலையை பராமரிக்கும்? அதோட ரெக்கை இருக்கீங்களா, ரெக்கையை வந்து ஃபேனிங் அப்படிம்பாங்க. நல்ல விசிறி அந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணும். அந்த அதே இதில் ரெக்கையை வந்து ஏன்னா பிறந்த ஒட்டி அந்த ரெக்கையெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா? அந்த ஆக்டிவாக இருக்கும்போது அந்த ஃபேனிங் பண்ணும்போது பல மைல்கள் பறக்கிற அளவுக்கு அந்த ரெக்கையை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிடும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு தான் அறையிலேருந்து வெளியே வந்து அந்த ஃபேனிங் வந்து அதை பண்ணுது. அந்த வெப்பநிலையை பராமரிக்கிற அந்த 2 நாளில் அதோட ரெக்கைகள் வந்து பல மைல்கள் வந்து தொலைவு தூரம் பறக்கிறதுக்கு ஏதுவாக அது வந்து செட் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து 4லிருந்து 6 நாள் வரைக்கும் வளர்ந்த புழுக்களுக்கு மகரந்த உணவு ஊட்டுதல். அப்படின்னு என்ன? இப்போது வேலைக்கால தேனீக்களுக்கு தான் சொல்லியிருக்கேன், மகரந்த உணவு 3வது நாள்லேருந்து 6வது நாள் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மகரந்த உணவை ஊட்டுறது வந்து 4லிருந்து 6 நாளுக்குள்ளாக இருக்கிற அந்த பீஸ் மட்டும்தான். மற்ற தேனீக்கள் இந்த புழு பக்கத்தில் போகாது. இந்த 4லிருந்து 6 நாட்கள் இருக்கிற அந்த தேனீக்கள் மட்டும்தான் புழுக்களுக்கு அந்த மகரந்த உணவை ஊட்டும். சரிங்களா? அதுவும் எந்தது? வளர்ந்த புழுக்களுக்கு, அதாவது 4 நாளுக்கு, அதாவது 3 நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும் இருக்கிற அந்த புழுக்களுக்கு. அதுக்கு கம்மியாக இருக்கிற புழுக்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, 6 நாள்லேருந்து 12 நாளில் இருக்கிற அந்த தேனீக்கள், அந்த தேனீக்களுக்கு தான் ராயல் ஜெல்லி என்னது? அரச உணவு சுரக்கும். சரிங்களா? அந்த இளம் புழுக்களுக்கும் ராணி தேனிக்கும் தேனிப்பால் கொடுக்க, தேனிப்பால் அல்லது அரச உணவு. சரிங்களா? அதை வந்து கொடுக்கறது வந்து 6லிருந்து 12 நாட்கள் வயதுடைய தேனீக்கள். அந்த 12 நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா, தேனை பக்குவப்படுத்துதல், மகரந்தத்தோடை அடைகளில் சேகரித்தல், மெழுகு சுரத்தல், அடை கட்டுதல், அறைகளுக்கு மூடிடுதல். அப்படின்னு என்னது? கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா வந்து வெளியிருந்து ஏதாவது பொருள் கொண்டு வந்தாங்கன்னா உடனே போய் பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த இதில் எல்லாத்தையும் பாட்டில் எல்லாம் வைப்பாங்கல்ல, அதை வந்து இந்த வயதுடைய தேனீக்கள் வந்து பண்ணும் 13லிருந்து 18 நாள் வரைக்கும். ஸோ ப்ராசஸ் பண்ணுது. அது என்னன்னா, வெளியிருந்து நம்ம தேனீர் மகரந்த எல்லாத்தையும் கொண்டு வருது இல்லைங்களா? அந்த கொண்டு வர்றதை அந்த தேனீக்களோட வாயிலிருந்து இன்னொரு தேனீக்களோட வாயில் எடுத்து பண்ணி அதோட தண்ணியோட அளவு, அந்த மதுரத்தில் இருக்கிற தண்ணியோட அளவை கம்மி பண்ணுறது வந்து இந்த நாட்கள், அதாவது 13லிருந்து 18 நாட்கள் வயதுடைய தேனீக்கள் வந்து பண்ணுது. சரிங்களா? அதுக்கப்புறம் 18லிருந்து 21 நாள்னா
கொஞ்சம் வளர்ந்த தேனி. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா, குழந்தை வளர்ந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து தோட்டத்துக்கு போயிட்டு வரோம், ஊருக்கு போயிட்டு வரோம், வீட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த 18 21 நாளுடைய வயதுடைய தேனீக்கள் வந்து கூண்டை வந்து பாதுகாக்கும். சரிங்களா? அந்த கூண்டை காவல் காத்தல் காற்றோட்டம் ஏற்படுத்துது. சரிங்களா? அப்போ வந்து அதுதான் காட் பீஸ். அந்த பீரியட்ல தான் அதோட கொடுக்கு வந்து நல்லா வளரும். 18 21 நாள் கொடுக்கு நல்லா வளர்ந்த பின்னாடி தான் அதுக்கப்புறம் ஃபோரேஜிங் பீஸ் அப்படிம்பாங்க. 22 42 நாட்கள் அப்படின்னா ஒரு தேனி வெளியே வந்து ஒரு மதுரத்தையும் மகரந்தத்தையும் ஒரு பூக்கள்ல இருந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னா அதோட வயது எவ்வளவு இருக்கும்? 3 வாரம் முடிஞ்சிருக்கும், 6 வாரத்துக்குள்ளார இருக்கும். 6 வாரத்துக்கு மேல இது உயிர் வாழாது. அதோட மேக்சிமம் ஆயுள் காலம் வந்து 6 வாரங்கள் 42 நாட்கள் மட்டும்தான். சரி, இதுதான் பனித்தேனியின் பணிகள். இது என்னது? கூண்டை தூய்மை செய்தல், ராணி தேனிக்கு ஊட்டுதல், புழுவுக்கு உணவு ஊட்டுதல், அறைகளுக்கு மூடிடல். ஏன்னா நல்ல தேன் வந்து நல்லா அறையில் வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா அது உடனே கேப் பண்ணிடும். இது வந்து பனித்தேனி. இது அடை கட்டுதல், மகரந்தத்தை சேகரித்தல், மதுரத்தை தேனாக்குதல். இதான் பாருங்க, இது வந்து இதை இப்போ உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்க. இது வந்து ஒரு தேனியோட வாயிலிருந்து இன்னொரு தேனி வந்து அந்த இது மதுரத்தை வாங்கி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் அதை வந்து இருக்கிற அந்த அடையில வந்து வைக்குது. இது வந்து காட் பீஸ், காவல்படி. அப்புறம் மதுரத்தை உறிஞ்சுது. இதெல்லாம் ஃபீல்டு ஃபோரேஜ் வந்த பின்னாடி வெளியே வந்த பின்னாடி மலர்களிலிருந்து நம்ம மதுரத்தையும் மகரந்தத்தையும் எடுக்குது. இது மகரந்தம். இங்கே பாருங்க, இதுதான் இந்த பின்னங்காலில் மொத்தம் 3 பேர், அதாவது 6 கால்கள் இருக்கும். லாஸ்ட்ல இருக்கிற 2 காலில் மட்டும்தான் இந்த மகரந்த பை இருக்கும். இந்த மகரந்த பைக்குள்ளார மகரந்தத்தை கலெக்ட் பண்ணி இதுக்குள்ளார வச்சுட்டு தான் எடுத்துக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டத்தை வந்து இப்போ நம்ம தேன் பெட்டி வாங்கிட்டோம். தேன் பெட்டியில வந்து கூடு வந்து இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணும்போது சில டைம்ல என்னன்னா அந்த தேனீக்களின் இயல்பை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். சில டைம்ல வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் ஒரு ராணி தேனி வந்து அதிகம் வளர்ந்துடும். அந்த கூண்டு வந்து தனியாக ஒரு கூடு வந்து தனியாக கொஞ்சம் தேனீக்களோட பறந்து போயிடும். அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னா பாருங்க, இது வந்து என்னன்னா ஒரு கூட்டத்தில் வேலைக்கார தேனீக்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னா இன்னொரு ராணி தேனியை வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது நீங்கள் அந்த பாக்ஸை திறந்து பார்க்கணும். அப்போ அடைகளை பார்க்கும்போது எங்கேயாவது ராணி தேனி அறை எங்கே இருக்கும்? அடைகளில் கீழ்பாகத்தில் இருக்கும். அந்த மாதிரி அறை இருந்துச்சுன்னா ஓகே, இதை வந்து கூண்டு பிரியறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராணி தேனியை பிஞ்ச் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அதை வளர விடக்கூடாது. அது வளர்ந்துச்சுன்னா மறுபடியும் ராணி தேனி வெளியே வரும், கூண்டு பிரிச்சிடும். வேலைக்கார தேனீக்களோட எண்ணிக்கை கூண்டு பிரிச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம கூண்டுல எண்ணிக்கை கம்மியாகும், தேன் ப்ரொடியூஸ் ஆகிறதும் கம்மியாகும். அப்போ என்ன பண்ணும்? அதை பிஞ்ச் பண்ணி அந்த ராணி தேனி கூண்டை வந்து அழிச்சிடணும். இல்லையா? இப்போ இன்கேஸ் வந்து நீங்க அவங்க பார்க்கணும், சப்போஸ் வந்து அந்த கீழே வந்து அந்த ராணி தேனி கூண்டு இருந்து உள்ளார வந்து முட்டைகள் வந்து ஒரு அறையில ஒரு முட்டை இல்லாம 2 முட்டை 3 முட்டை இருந்துச்சு அப்படின்னா அங்க ராணி தேனி இல்லைங்கிற அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்க அதை பிஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப ராணி தேனி இல்லை, உங்களுக்கு வந்து வெறும் ஆண் தேனியை ப்ரொடியூஸ் ஆகும், உங்களுக்கு தேனே வைக்காது. சரிங்களா? அப்போ வந்து இது ராணி தேனியும் இருந்து இந்த கூண்டு இருந்தால் மட்டும்தான் அது பிரிக்கும். சரிங்களா? இல்லை நமக்கு வந்து நம்மகிட்ட ஒரு 5 கூண்டு இருக்கு, நமக்கு மறுபடியும் ஒரு 10 கூண்டா வந்து நம்ம 5 கூண்டை பிரித்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இது வந்து வரும்போது இந்த ராணி தேனி கூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அதே பழைய இதில் வச்சுட்டு புது பெட்டியில இந்த பழைய ராணியையும் கொஞ்சம் 2 இதையும் எடுத்து வச்சிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா புதுசா வர ராணி தேனி வந்து அந்த பழைய கூட்டுல இருக்கும், புதுசா வச்சுக்கிற அந்த கூடுல வந்து பழைய ராணி தேனியோட கொஞ்சம் இதுவும் வந்து இப்போ வந்து இப்போ இதுலயே அந்த
அந்த பழைய ராணி தேனியை வந்து நீங்க கொண்டுட்டீங்க, சப்போஸ் வந்து வெளியே போகும்போது இறந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ராணி தேனி அங்கே ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இன்னொரு பெட்டியில் இருக்கு, சரிங்க, இன்னொரு பெட்டியில நம்ம ராணி தேனி ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தானா அந்த அடை எடுத்து அடையை மட்டும்தான் அந்த அடையை எடுத்து இதுக்குள்ளார வைக்கலாம், சரிங்களா? இல்லை சப்போஸ் வந்து இப்போ தேனிக்கு அந்த பழைய ராணிக்கு வந்து வயசாயிடுச்சு, அப்போ வந்து நம்ம புது ராணி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாலே இப்போ நம்ம பழைய ராணி என்ன ஆகும், அந்த புது ராணி உருவாக விடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ராணி தேனி வரும்போது அதுக்கு வந்து அந்த குயின் கேஜ் போட்டு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இந்த பழைய ராணி தேனியை நம்ம கொண்டுடணும். பழைய ராணி தேனியை கொண்டுட்டா இந்த புது ராணி தேனி வந்து இமீடியட்டா இதுவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும், சரிங்களா? இது எல்லாமே நம்ம ஹைவ் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க தான் நமக்கு சரிங்களா பழக்கப்படும். ஏன்னா அது வந்து என்னன்னா நம்ம ஹைவ் வந்து டெய்லி பார்க்கணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு 2 டைமாவது மினிமம் பார்க்கணும், சரிங்களா? இப்போ கூட்டம் புரியும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு ராணி தேனி வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக அது பிரிச்சு போகாது. ஸோ இது வந்து என்ன புது ராணி வந்து உள்ளார தான் இருக்கும், பழைய ராணி தான் வெளியே போகும். இந்த பழைய ராணி என்ன பண்ணும், அந்த கூட்டுல இருந்து வெளியே போய் ஒரு மரத்துல நிற்கும். ஸோ அதுக்கு வந்து அப்போ வந்து கூண்டை வந்து 2 அந்த வேலைக்கார தேனீக்கள் ஆண் தேனீக்கள் எல்லாமே வந்து பழைய ராணி கூட கொஞ்சம் தேனீக்கள் எல்லாம் போகும், புது ராணிக்காக கொஞ்சம் எல்லாமே வந்து அங்கே நிற்கும், சரிங்களா? இப்போ நிற்கும் போது அந்த பழைய கூண்டுல அங்கே இருக்கிற வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த புது ராணியை வந்து வெளியே வந்து அதோட அடாப்ட் ஆகிடும். இப்போ வெளியே வந்த பழைய ராணி வந்து வெளியே போயிடும். ஸோ அதை வந்து நம்ம அந்த ராணி தேனியை பிடிச்சி இன்னொரு கூண்டியை வந்து நம்ம வச்சு வளர்க்கணும், சரி? இதுதான் வந்து பழைய ராணியோட கொஞ்சம் கூட்டம் பிரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போய் உட்கார்ந்த கூட்டம். இதை வந்து நம்ம பிடிச்சி வச்சோம்னா அது வந்து ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணும். சரி, இப்போ கூட்டம் பிரியும் போது இந்த மாதிரி நிறைய ராணி தேனியோட செல் வந்து வரும். இந்த ராணி தேனியோட செல் வந்து எப்போ ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் பீச் பண்ணிடும். இல்லை நம்ம பழைய ராணி வந்து வெளியே எடுத்து இன்னொரு கூட்டில் போட்டுட்டு இந்த ராணி இந்த அடையை அப்படியே விட்டா ஒரு ராணி ஃபர்ஸ்ட் வர ராணி என்ன பண்ணும், மற்ற ராணி கூண்டு எல்லாத்தையும் அடிச்சிடும், சரிங்களா? இன்னொன்று நமக்கு இப்போ வந்து கம்யூனிகேஷன் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஃபோன் இருக்குது, இமெயில், அதே மாதிரி எல்லாமே நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆனால் தேனீக்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா டான்ஸ் போட்டு தான் கம்யூனிகேட் பண்ணும், சரிங்களா? அது என்ன பண்ணும்னா அது கம்யூனிகேஷன் மேக்ஸிமம், அதாவது நமக்கு தகவல் பரிமாற்றம் எப்படி அப்படின்னா ஒரு 50 மீட்டருக்குள்ளார மதுரமும் அந்த மகரந்தமும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உடனே என்ன பண்ணணும்னா ரவுண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஆடும். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்ட் டான்ஸ் ஆடிச்சு அப்படின்னா நம்ம கூட அப்சர்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு தேனி வந்து இந்த மாதிரி ரவுண்டா வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 50 மீட்டருக்குள்ளார நமக்கு அந்த எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணுது. மற்ற வேலைக்கார தேனீக்கள் ஒரு 50 மீட்டருக்குள்ளார நிறைய பூக்கள் இருக்கு, அதுக்குள்ளாரையே நம்ம வந்து தேனியும் மகரந்தத்தையும் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட். இல்ல ரொம்ப தூரமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இது பேர் வேக்டைன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஆடும். இதுல என்னன்னா இந்த நடுவில் இருக்கிறதுக்கு இந்த இதுதான் இந்த கோடு வந்து எந்த டைரக்ஷன்ல அந்த பூக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து 50 மீட்டருக்கு மேல எந்த இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இது வந்து 50 மீட்டருக்கு மேல இந்த டைரக்ஷன்ல போனோம்னா நமக்கு வந்து பூக்களும் மகரந்தமும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணும், சரிங்களா? இந்த 2 டான்ஸ் தான் அதோட கம்யூனிகேஷன். ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ முன்னாடி போகுது பார்த்தீங்களா, இந்த டைரக்ஷன் தான், இந்த முன்னாடி போகிற டைரக்ஷன் தான் வந்து நம்ம போகணும் அப்படிங்கிறத அது கம்யூனிகேட் பண்ணுது. இவர் தான் கார்ல் வான் ஃப்ரெஷ் தான், இந்த சயின்டிஸ்ட் தான் இந்த டான்ஸ் இந்த கம்யூனிகேஷன் இதை வந்து கண்டுபிடிச்சது. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போதும் சரிங்களா, நமக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் பாட்டம் போர்டு அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? பாட்டம் போர்டுனா அடித்தட்டை வந்து நம்ம கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணணும்.
அந்த பண்ணும்போது, அந்த அப்சர்வேஷன் பண்ணும்போது அதில் இருக்கிற சிம்டம் வச்சு நம்ம அந்த ஐயோட ஹெல்த்தை வந்து நம்ம கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ தட்டையான புழு, இப்போ தட்டையான புழு அரைமுடிகள் இருந்துச்சுன்னா புதிதாக படித்தேரிகள் வெளிவந்திருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அந்த புழு அரைமுடிகள் வந்து ஏன்னா வெளியே வரும்போது என்ன பண்ணும், மேலே இருக்கிற அந்த கூண்டு புழுல இருந்து புழு இது தேனீக்கள் வெளியே வரும்போது மேலே இருக்கிற மூடியை தட்டி தானே வெளியே வரும். அப்போ மேலே இருக்கிற மூடி வந்து கீழே அடித்தட்டில் விழுந்துருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நிறைய அந்த மூடிகள் இருந்துச்சுன்னா நிறைய புதிய தேனீக்கள் வந்து இளம் தேனீக்கள் வந்து நிறைய அந்த கூண்டில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, துளையுடன் கூடிய ஆண் அரைமுடிகள். இப்போ ஆண் அறையில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் மூடி போடும்போது, அதாவது கூண்டு புழு பருவத்தில் மூடி போட்டு அது அக்கிகளும் கால்களும் முளைக்கிற பருவத்தில் அந்த மூடியில் வந்து நடுவில் ஒரு சின்ன ஓல்ஸ் இருக்கு. ஆணறையில் மட்டும்தான் அந்த சரிங்களா. அதே மாதிரி அந்த ஆணறை இதில் வந்து நிறைய மூடியில் ஓல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆண் தேனீக்கள் அங்கே வந்து போட்டிருக்குது. புதிதாக ஆண் தேனீக்கள் வெளிவந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உட்குழிவான ராணி அறை மூடிகள் இருந்துச்சுன்னா புதிதாக ராணி அறை வந்திருக்குது. ஏன்னா உட்குழிவான அப்படின்னா பெரிய இருக்கும், கீழே வந்து அந்த மூடி வந்து உள்ளார கொஞ்சம் குழிவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா வேக்ஸ் வந்து மூடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டம் போர்டில் தான் அதில் இருக்கும். புதுசாக ஒரு ராணி வந்து வந்திருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உடல் ஊனமுற்ற தேனீக்கள், அதாவது செவ்வுண்ணி, உண்ணி தாக்குதல், இதெல்லாமே வந்து செவ்வுண்ணிங்கிறது மைட்டுங்க. அந்த மைட்டெல்லாம் இருக்கிற தேனீக்கள் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா பாட்டம் போர்டில் அதோட இது தெரியும். சரிங்களா. புழுக்கள் சில டைமில் வந்து புழுக்கள் வந்து வரவைய மைட் அப்படிம்பாங்க, அதெல்லாம் வந்து புழுக்களையே தாக்கும் டைரெக்டாக. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா புழுக்களை எடுத்து கீழே போட்டுருக்கும். அது கீழே போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வெளியே வீசும் அந்த இதில். ஸோ அந்த பாட்டம் போர்டு அப்சர்வேஷன் பண்ணும்போது அந்த மைட்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கு, அந்த உண்ணிகள் எல்லாமே வந்து கீழே இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உடல் ஊனமுற்ற தேனீக்களில் இந்த மஞ்சள் நிறம் நீர்த்த மலக்கழிவுகள் இருக்குது அப்படின்னா வயிற்றுப்போக்கு நோய், அதுக்கு வந்து நொசிமா டிசீஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா. மஞ்சள் நிறத்தில் எங்கேயாவது வந்து நிறைய கழிவுகள் வந்து அந்த பாட்டம் போர்டில் இருந்துச்சு அப்படின்னா நொசிமா டிசீஸ் வந்து அங்கே தாக்கியிருக்குது. அதாவது வயிற்றுப்போக்கு நோய் வந்து இதுக்கு தாக்கி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் உடல் கருகிய நிலையில் புழுக்கள் இருந்துச்சுன்னா சரி வைரஸ் தாக்குதல். சரிங்களா. அது வந்து இதுக்கு பின்னாடி வந்து நம்ம எடுப்போம், அதாவது என்னென்ன டிசீஸ் என்னென்ன பெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கிறோம். அதை வந்து நச்சுரிங்கிறது வைரஸ் தாக்கி இருந்தேன்னா என்ன பண்ணணும்னா அந்த புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, புழுக்கள் வந்து உடம்பு எல்லாமே நசுங்கி போய் தண்ணி மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நச்சுயிரி தாக்கி வைரஸ் தாக்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கருப்பு நிற கழிவு துகள்கள் இருந்துச்சுன்னா அது இன்னொன்று இது என்னன்னா அந்த தேன் அடைய சாப்பிட்ற புழுக்கள் வந்து அந்த சில டைமில் வந்து அதுக்கு ஒரு வேக்ஸ் மார்க் அப்படிம்பாங்க. சரிங்களா. அந்த மாதிரி அது வந்து வேக்ஸ் மார்க் வந்து அதுக்கு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அதோட கழிவு குருணையாக வந்து கீழே பாட்டம் போர்டில் தெரியும். அதுக்கப்புறம் துருத்திய நாக்குடன் இருந்து கிடக்கும்னு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெஸ்டிசைட் பாய்சனிங் பக்கத்தில் வந்து எங்கேயாவது வந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன்னா மல்லாக்கு செத்து கிடக்கும், நாக்கு வந்து வெளியே தள்ளிட்டு செத்து கிடக்கும். இது இந்த வேலைக்கார தேடிக்கலாம். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்தில் எங்கேயோ ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 2-3 நாளுக்கு வந்து நம்ம கூண்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாட்டம் இது இருக்கு இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் சுகர் சிரப் வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். சரிங்களா. அதில் வந்து பண்ணணும். அப்புறம் விசிறும் தேனீக்கள், அதாவது கூட்டினோடு வந்து நிறைய ஹீட் அதிகமாச்சுன்னா அந்த ஃபேன் பண்ணி அந்த ஹீட்டை வந்து குறைக்குதுங்கிற அர்த்தம். அதிக அளவில் ஆண் தேனீக்கள் இருந்துச்சுன்னா இனப்பெருக்க காலம், மெழுகுத்துகள் இருந்துச்சுன்னா அடை வந்து புதுப்பிக்குது அப்படின்னு. இந்த பாட்டம் போர்டை வந்து அப்சர்வ் பண்ணும்போதே அந்த என்டையர் இதோட ஹெல்த் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. அப்போ வந்து ஒவ்வொரு டைம் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதும் நீங்கள் பாட்டம் போர்டு அப்சர்வேஷன் வந்து மிக மிக முக்கியம். இது சுகர் சிரப் கொடுக்கணும். இது வந்து ஒரு டெர்த் பீரியட்னா மலர்கள் இல்லாத காலத்தில் தேனீக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. தேன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துறோம், ஆனால் தேனீக்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சுகர் சிரப் தான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஒரு 100 கிராம் இதுக்கு 100